நஷ்டத்தில் தவிக்கும் BSNL நிறுவனத்திற்கு உதவும் நோக்கத்தில் மத்திய அரசு உத்தரவு. BSNL ஊழியர்கள் மகிழ்ச்சி வரவேற்பு. தொலைபேசி நிறுவனமான BSNL மற்ற தனியார் தொலைபேசி நிறுவனங்கள் களம் இறங்குவதற்கு முன் நாட்டின் தகவல் தொடர்பு சந்தையில் தனி ராஜாவாக இருந்தது. அதன் பிறகு உலகம் முழுவதும் ஏற்பட்ட தகவல் தொடர்பு புரட்சி மற்றும் செல்போன் பயன்பாடு வந்த பின் உலகளாவிய தனியார் நிறுவனங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவிற்குள் நுழைந்தன. சந்தையையும் சேவையையும் விரிவுபடுத்தின. அதிலிருந்து BSNL நிறுவனம் சந்தையில் அதற்கான தேவையை இழந்து தவித்து வந்தது. நெடுங்காலமாக நஷ்டத்தில் தவித்து வரும் அந்த நிறுவனத்தை காப்பாற்ற மத்திய அரசு பல்வேறு வழிகளில் நிதி உதவி செய்து வருகிறது. இந்நிலையில் அந்நிறுவனத்திற்கு நிரந்தரமான ஒரு உதவியை செய்யும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் BSNL சேவையை பயன்படுத்துவது கட்டாயம் என உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொலைத்தொடர்புத்துறை சார்பில் அனைத்து அமைச்சகங்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த உத்தரவு கடிதத்தில் அமைச்சகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தரைவழி இணைப்பு தொலைபேசி, இணையதள இணைப்பு, பிராட்பேண்ட் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவைகளுக்கு BSNL மற்றும் MTNL ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களின் சேவையை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் நஷ்டத்தில் சிக்கி தவித்து வரும் BSNL மற்றும் MTNL நிறுவனத்திற்கு மத்திய அரசின் இந்த நடவடிக்கை நிச்சயம் ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக அமைந்துள்ளதாக BSNL ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.